2024 ஆண்டிற்கான சங்கீத கலாநிதி விருதை MS சுப்புலட்சுமி பெயரில் பாடகர் DM கிருஷ்ணாவுக்கு வழங்கக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மியூசிக் அகாடமிக்கு தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். MS சுப்புலட்சுமி பெயரை பயன்படுத்தாமல் விருது வழங்கலாம் என்று நீதிபதி G. ஜெயச்சந்திரன் தெரிவித்துள்ளார். அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மகேஸ்வரி. வணக்கம் மகேஸ்வரி, இது குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க. மறைந்த கர்நாடக இசை பாடகி MS சுப்புலட்சுமியினுடைய பேரன் சீனிவாசன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் சிவில் வழக்கு ஒன்றை தொடர்கிறார். அவர் தாக்கல் செய்த இந்த மனுவில் கூறுவது என்னவென்றால், கடந்த 2004ஆம் ஆண்டு தன்னுடைய பாட்டியினுடைய மறைவிற்கு பிறகு மியூசிக் அகாடமியில் ஆங்கில நாளிதழுடன் இணைத்து கடந்த 2005ஆம் ஆண்டு முதல் அவருடைய நினைவை போற்றக்கூடிய வகையில் சங்கீத கலாநிதி MS சுப்புலட்சுமி விருது என்ற பெயரில் 1 லட்சம் ரூபாய் ரொக்க விருதை வழங்கி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். மியூசிக் அகாடமியின் வருடாந்திர இந்த இசை கச்சேரி சீசனில் ஒவ்வொரு ஆண்டும் சங்கீத கலாநிதி விருது வழங்கப்படுவதாகவும், வரக்கூடிய டிசம்பரில் 98வது ஆண்டு விழாவில் பாடகர் TM கிருஷ்ணாவுக்கு விருது வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக அவர் தாக்கல் செய்த அந்த மனுவில் குறிப்பிடுகிறார். தன்னுடைய பாட்டிக்கு எதிராக இழிவான மற்றும் மோசமான அவதூறான கருத்துக்களை பாடகர் TM கிருஷ்ணா கூறி வரக்கூடிய நிலையில் இந்த அறிவிப்பு என்பது சுப்புலட்சுமியினுடைய தங்களது குடும்பத்தினருக்கு அதிர்ச்சி அளிப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளார். பாடகி TM கிருஷ்ணா பத்திரிகைகளிலும் சமூக ஊடகங்களிலும் தன்னுடைய பாட்டி சுப்புலட்சுமிக்கு எதிராக கூறி வரக்கூடிய கருத்துக்கள் மலிவான விளம்பரத்திற்காக கூறி வருவதாக தெரிவித்துள்ளார். கர்நாடக இசை உலகில் தன்னுடைய நம்பகத்தன்மையை கேள்விக்குள்ளாக்கிய ஒருவரை எப்படி கௌரவிக்கிறது என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றும், MS சுப்புலட்சுமியினுடைய உயிலின்படி எந்த விதமான விருது வழங்கவும் கூடாது என்றும் குறிப்பிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். எனவே இந்த விருதை டிசம்பரில் நடைபெறக்கூடிய 98வது ஆண்டு விழாவில் TM கிருஷ்ணாவிற்கு வழங்குவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இந்த மனுவுக்கு பதிலளித்த மியூசிக் அகாடமி, விருது பெறுபவரை தேர்ந்தெடுப்பதில் தங்களுக்கு எந்த பங்கும் இல்லை என்றும், 2005ஆம் ஆண்டு முதல் ஆங்கில நாளிதழ் குழுமம் தான் விருது வழங்குவதாகவும், இதற்கு மறைந்த பாடகர் MS சுப்புலட்சுமியினுடைய குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து எந்த விதமான ஆட்சேபனமும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் பாடகர் TM கிருஷ்ணாவிற்கு இந்த உறுப்பினர்களிடமிருந்தும் எந்த விதமான ஒரு ஆட்சேபனமும் வழங்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் இந்த மனுக்களை விசாரித்த நீதியரசர் G. ஜெயச்சந்திரன் அவர்கள் கடந்த 2004ஆம் ஆண்டுக்கான அந்த சங்கீத கலாநிதி விருதை MS சுப்புலட்சுமி பெயரில் பாடகர் TM கிருஷ்ணாவிற்கு வழங்கக்கூடாது என தடை விதித்து உத்தரவிட்டார். அதே சமயம் அவருடைய பெயரை பயன்படுத்தாமல் விருதை வழங்கலாம் என இடைக்கால உத்தரவில் தற்போது தெரிவித்துள்ளார்கள். மகேஸ்வரி, தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.